ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் வத்த குழம்பு வைக்க போகிறேன். பச்சை சுண்டக்காய், இதயம் நல்லெண்ணெய். நான் இதயம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் வத்த குழம்புக்கு. அப்புறம் புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி கட் பண்ண போகிறேன். குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் எல்லாம் இடித்து, பச்சை சுண்டக்காய் நல்லா இடிச்சிட்டு பூண்டை நல்லா ஒன்றும் பாதியமாக துருவிட்டு நல்லா எண்ணெய் வஞ்சனம் இல்லாமல் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த வத்த குழம்பு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சரிங்களா? எண்ணெயே ஊற்றாமல் சாப்பிட்டா உடம்பு இளைக்கும்ல, அதில் சும்மாங்க. அதில் நல்லா திங்கிறதுங்கெல்லாம் எலும்பு தோலுமாக இருக்குதுங்க. நல்லா சாப்பிடாம ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவங்களும் குண்டாக தான் இருக்காங்க. அதனால் சாப்பிட்றது ஆயில் சேருங்க. சேர்க்காமல் இருந்தால் உடம்புக்குள்ளே இருக்கிற எலும்பெல்லாம் துரு பிடிச்சி போயிடும். இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணெய்ங்க வாங்கி சாப்பிடுங்க. இது நான் எப்போவுமே வத்த குழம்பு, காரக்குழம்பு வைக்கும்போது நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அடிக்கடிக்கு செய்ய முடியாது. இந்த மாதிரி டைம்லையாச்சும் வாரத்தில் 2-3 நாள் நாங்கள் சாப்பிட்ருவோம். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். வத்த குழம்பு ருசியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். எல்லா சாப்பாடும் சுவை நாக்கில் நடனம் ஆடுறதுன்ற மாதிரி இதுக்கு அந்த கலர் வத்தல் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா செம்ம அல்டிமேட்டு டேஸ்ட்டு.